11,000 ஷூவை வந்து நான் கிட்டத்தட்ட 7,000 கம்மியாக 4,000 வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. எப்படி இவ்வளோ கம்மியாக வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிற மறக்காமல் பாருங்கள். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. அடிடாஸில் வந்து ரொம்ப நல்ல பாக்ஸஸ்லாம் இருந்திருக்கும். ஆனால் அந்த செல்லர் வந்து ஏன் இவ்வளோ அழகான ஒரு ஷூவை அவ்வளோ மட்டமான ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்தாருன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏஜியோ ஆஜியோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் அதுலேருந்து ஒரு ஷூ வாங்கியிருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணலாம். அடிடாஸ்லேருந்து நான் வாங்கின ஒரு ஷூ. இந்த ஷூவோட எம்ஆர்பி வந்து 10,999. இது வந்து ரொம்ப நாளாக மிந்த்ராவில் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலி மிந்த்ராவில் வந்து என்பி நியூ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஷூ நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டிருந்தேன். அது என்னோட சைஸ்க்கு இல்லை. அதனால வந்து அதே கலரில் ஏதாவது ஒரு ஷூ இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பதான் அடிடாஸில் இந்த ஷூ வந்து என் கண்ணில் தென்பட்டுச்சு. ப்ரைஸஸ் குறையவே இல்லை. 8,000 7,000 அந்த ரேஞ்சிலே இருந்தது. அப்புறம் மிந்த்ராவில் வந்து என்னோட சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. வேற எதுலையாவது இருக்கான்னு செக் பண்ணப்போ ஏஜியோ அதை வந்து நான் ஆர்டர் பண்ணேன். நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னா 4,800க்கு தான் வாங்கினேன். இப்போ அந்த 4,800க்கு 800 கேஷ்பேக் வேற வரப்போகுது. இப்போ இந்த ஷூவோட பிரைஸ் வந்து 4,000 தான். 11,000 ஷூவை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 7,000 கம்மியா 4,000 வாங்கியிருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ஃபிகர் அவுட் பண்ணது என்ன அப்படின்னா பேஜ் ஒரு கலர் இருக்குல்ல, இந்த கலர் வந்து ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் கலர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு மாதிரி பிரீமியம் லுக்கா இருக்கு. இந்த ஷூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செம ஸ்டைலிஷா இருக்கு. பின்னாடி இருக்கிற இந்த ஒரு டிசைன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. ரொம்ப ஒரு அடிடாஸ் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். ஷூஸ் வந்து ரொம்ப வெயிட்டான ஷூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடான ஒரு ஷூவாக இருக்குது. மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஷூவோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம போடுறேன். ஒரு சில ஷூலாம் வந்து வெறும் காலில் போடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த ஹீல் பகுதியில் இருக்கிற அந்த ஒரு லேயர்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இது ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப பட்டரி ஃபீலோடு வந்து உள்ளே இறங்குச்சு. நடக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு வெறும் காலில் நடக்கிறப்போ. நீங்கள் வந்து ஆங்கிள் சாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நடங்க. நான் மோஸ்ட்லி வந்து ஆங்கிள் சாக்ஸ் போட்டுட்டு நடப்பேன். சாக்ஸ் போடாமையும் சூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஷூ நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட், இந்த இடம் இருக்குல்ல ஷூல வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நடக்கும்போது நல்லா குஷனா நல்லா அமுங்குது. ஸோ இங்கே உங்களுக்கு இப்படி பார்க்கல அழுத்தும் போதே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கறது இல்லை. அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடம் வந்து மோஸ்ட்லி வந்து காலை வந்து அருகிற மாதிரி இருக்கும் நிறைய டைம். அதுவும் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. அது நடக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்கறதுக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. யூஸ்வலி அடிடாஸோட இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் வந்து செம்ம கிளாஸியாக இருக்கும். அது ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த இடம் மெட்டீரியல். இந்த ஒரு டிசைன்ஸும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஊனும் போது ஹீல் போர்ஷனும் வந்து நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுக்குது நமக்கு. பெரிய லெவலில் இப்போ என்ன மாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க நடக்கும்போது ஷூஸ் வந்து என்றைக்குமே ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து ஷூஸ் வாங்கி போடணும். ஏன்னா பாடியோட வெயிட்டை வந்து தாங்கிறது கால் தான். அந்த கால் வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் ஷூஸ் வாங்கி போடுறப்போ இதில் இருக்க அந்த குஷன் எஃபெக்ட் வந்து பாதத்தை வந்து ஓரளவு ரொம்ப டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ரொம்ப டைட்டாக போட்டோம்னா கால் விரல்கள் வந்து சுருங்கும், இல்லைன்னா காலில் ஆணி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். டாக்டரே சொல்லுவாங்க கொஞ்சம் அடியில் நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட் உள்ள ஒரு ஷூ, நல்லா ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஷூவை வாங்கி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் இந்த ஷூவை. ஒர்த் த பை. எனக்கு செம்ம ஹாப்பி. நான் நியூ பேலன்ஸ் பிராண்ட் வாங்கியிருந்தா கூட ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு தெரியல. அடிடாஸை வந்து 4,000க்கு இந்த ஷூ நான் வாங்கினது வந்து செம்ம ஹாப்பி. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஆர்டர் பண்ணும்போது இந்த ஷூவோட ப்ரைஸ் வந்து 6,000 கிட்ட. கூப்பன் கோட் 400 அப்ளை பண்ணிவிட்டு கார்டு ஆஃபர் ஒரு 530 மைனஸ் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி என் வேலெட்டில் ஒரு 278 ருபீஸ் இருந்தது. அது மைனஸ் ஆனது போக 4,838. பிக் போல்டு சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜியோவில் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து 15% வந்து கேஷ்பேக் அன்றைக்கி வந்து எனக்கு கிடச்சிது. அதனால் நான் ஆர்டர் பண்ண இந்த ஷூக்கு வந்து 800 ரூபா வந்து கேஷ்பேக் வந்து இன்னும் 10 நாளில் எனக்கு ஆட் ஆக போகுது. இப்போ கரண்ட்டாக இந்த ஷூவோட ப்ரைஸ் 8,000 இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஆஃபர் வரும், ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.